பொங்கல் 2026 ஜனவரி 15 கொண்டாடப்படும் மலேசிய இந்து சங்கம். வணக்கம். மலேசியா செய்தியின் எதிரொலி. குண்டும் குழியான பங்சார் ஜலான் திரேவேஸ் சாலை சரி செய்யப்பட்டது. நடப்பு தவணை முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய முன்னணி இருக்கும் ஜாயிட் திட்டவட்டம். பிரதமரின் புத்தாண்டு அறிவிப்புகள், சீர்திருத்த கட்டுப்பாட்டுக்கான உத்தரவாதம், சிவமலர் வரவேற்பு. புத்தாண்டை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கிய உரை சாதாரண கொள்கை அறிவிப்பு அல்ல, மாறாக சீர்திருத்தங்களுக்கான கடப்பாட்டின் மறு உத்தரவாதமாகும். PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு வர்ணித்துள்ளார். பிரதமர் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்துவது, சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அதிகாரங்களை பிரிப்பது, தகவல் சுதந்திர சட்டத்தை அறிமுகப்படுத்துவது போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை அன்வார் அறிவித்தார். இவை ரிஃபர்மசி வாக்குறுதி காற்றில் பறந்ததாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி பதிலாகும் என சிவமலர் குறிப்பிட்டார். அதே சமயம் சாரா, STR நிதி உதவி, தமிழ் பள்ளிகளுக்கான நிதி போன்ற உடனடி நிவாரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தங்களை வீம்புக்காக புறக்கணிக்கும் எதிர்க்கட்சியினர் அரசியல் பிழை செய்கிறார்கள் என அவர் விமர்சித்தார். ரிஃபர்மசி வெறும் முழக்கம் அல்ல, சீர்திருத்தங்களின் அடையாளம். மடானி நிர்வாகத்தின் கீழ் இந்த சீர்திருத்தங்கள் மேலும் புதிய வேகத்துடன் தொடரும் என்பதை ஒரே உரையில் பிரதமர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாக சிவமலர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நடப்பு தவணை முடியும் வரை பக்கத்தான் அரப்பான் ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய முன்னணி தொடர்ந்து இருக்கும் என அம்னோவின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜாயிட் அமிடி தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் ஒற்றுமை அரசாங்கம் அமைப்பதற்கு முன்பு பக்கத்தான் அரப்பானுடன் ஒத்துழைப்பு செய்து கொண்டது முதல் இதுவே கட்சியின் உறுதியான நிலைப்பாடாக இருந்து வருவதாக துணை பிரதமருமான ஜாயிட் கூறினார். கடந்த சனிக்கிழமை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் மொஹமட் அக்மால் சாலேவின் ஆலோசனையை தொடர்ந்து நேற்று நடந்த அம்னோ அரசியல் விவகார பிரிவின் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. இளைஞர் பிரிவின் திட்டம் குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் ஜாயிட் விளக்கம் அளித்தார். தாம் தொடக்கத்திலிருந்தே இந்த நிலைப்பாட்டில் இருந்து வருவதால் தற்போதைய அரசாங்கத்துடன் நாங்கள் ஒருபோதும் அணிகளை முறித்துக் கொள்ள மாட்டோம். நடப்பு அரசாங்கத்தின் பதவிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம் என்பதை தொடக்கத்திலேயே கட்சி கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு அரசாங்கத்தின் தவணை 16வது பொது தேர்தலுக்கு முன்னர் முடியும். எனவே இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் கடந்த கால தவறுகளை அம்னோ மீண்டும் செய்யாது என்றும் ஜாயிட் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். கோலாலம்பூர் பங்சார் நோக்கிச் செல்லும் ஜலான் டிரேவஸ் சாலையில் நீண்ட காலமாக இருந்து வந்த குழிகள் தற்போது முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனையை முன்வைத்து வெளிவந்த வணக்க மலேசியா செய்தியின் எதிரொலியாக ஒரு வாரத்திற்குள் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL அச்சாலையை முழுமையாக சரி செய்துள்ளது. இன்று காலை மேற்கொண்ட ஆய்வில் பிரிக்வில்ஸ் காவல் நிலையம் அருகிலுள்ள முக்கிய சாலை பகுதி தற்போது சமமாகவும் பாதுகாப்பாகவும் அதேவேளை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு முன் பல மாதங்களாக நீடித்த சாலை குழிகள் வாகன ஓட்டிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தன.
இந்த சாலை விபத்துகளுக்கும் வாகன சேதங்களுக்கும் காரணமாக இருக்கலாம் எனவும் பொதுமக்கள் புகார் செய்திருந்தனர். மேலும் இது தினமும் பயன்படுத்தும் முக்கிய சாலை என்பதால் நடவடிக்கை தாமதமானது குறித்தும் கேள்விகள் எழுந்த வண்ணமாக இருந்தன. தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சாலை பயணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் நகரத்தின் நல்ல பெயரையும் பாதுகாக்கும் நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மலேசிய இந்து சங்கம் 2026 ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி அன்று கொண்டாடப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இவ்வாண்டு தை மாதம் ஜனவரி 14ஆம் தேதி அன்று மலேசிய நேரம் இரவு 9:23 பிறக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே பொங்கல் விழா அடுத்த நாள் கொண்டாடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மலேசிய தமிழர்கள் காலை 6:10 முதல் 7:20 வரையிலும் காலை 9:10 முதல் 11:30 மணி வரையிலும் உள்ள சுப நேரங்களில் பொங்கல் வைக்கலாம் என்று மலேசிய இந்து சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நேரங்கள் பாரம்பரிய வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுகின்றன. மாலை நேரத்தில் பொங்கல் வழிபாட்டை மேற்கொள்ள விரும்புவோர் மாலை 4:20 மணி முதல் 6:20 மணி வரை உள்ள சுப நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக பொதுமக்கள் இந்த சுப நேரங்களை பின்பற்றி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை அல்லது தமிழர் திருநாள் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறும் முக்கிய தமிழர் விழா என்பது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.